பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு சும்மா டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் இந்த எபிசோடில் கூட உங்களை சந்திக்கும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. வேதம் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமான ஊழியத்தை செய்தவர். அவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 15:10, 1 Corinthians chapter 15 and verse 10ல், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். பாருங்கள், அவர் என்னன்றார்னா, நான் இருக்கிறேன்னா அது தேவ கிருபையினால் தான் இருக்கிறேன் அப்படின்றாருங்க. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது. பிரியமானவர்களே, பவுல் அதிகமாக ஊழியம் செய்தவர், அநேக சபைகளை ஸ்தாபித்தவர், உலகமெல்லாம் அநேக பகுதிகளுக்கு உலகத்தில் சென்று அநேக கான்டினென்ட்ஸ்க்கெல்லாம் சென்று ஊழியத்தை செய்தவர் பவுல். அவர் சொல்கிறாருங்க, நான் அல்ல, அவருடைய கிருபையே. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பிரியமானவர்களே, அவ்வளோ ஊழியத்தை செய்த தேவ மனிதன் ஒன்று புரிந்து கொண்டார். என்னன்னா, அது நான் செய்கிற ஊழியம் இது என்னால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் தான். பிரியமானவர்களே, இன்றைக்கி நான் அல்ல, தேவனுடைய கிருபையினால் தான் நான் இன்றைக்கி வாழ்கிறேன். பிரியமானவர்களே, நான் ஊழியம் செய்கிறேன்னா கூட, நம்ம வேலை செய்கிறோன்னா கூட, நம்ம பிஸ்னஸ் செய்கிறோன்னா இருக்கோம், நம்ம எந்தெந்த ஒரு இடத்துல நீங்கள் இருந்தாலும், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட் காட்ஸ் கிரேஸ் இஸ். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை இந்த நாளில் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு மனிதனை விட்டு தேவ கிருபை போய்விட்டது. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது, த புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 7, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 15, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபை விலகினது போல அவனை விட்டு விலக மாட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, சவுல் மேலே தேவனுடைய கிருபை விலகி போய்விட்டது. சவுல் முதல் ராஜா, இஸ்ரவேலுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அநேகருக்கு ஆஸ்வதமாக இருக்க வேண்டிய மகன். ஆனால் என்ன ஆயிடுச்சுங்கன்னா, அவனுடைய பொறாமையினாலையும் தாவீது மேலே வைத்த அந்த பொறாமையினாலையும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலையும் அமலேக்கு அழித்து விடு, அந்த பாவத்தை செய்யாத, அதை அழிச்சிடுன்னு சொன்னார் ஆண்டவர். விட்டு வைத்ததுனால என்னாச்சு தெரியுங்களா? பரவாயில்ல விடு, நல்ல கொழுமையான கிருதை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவுல் என்ன பண்ணார்? ஆண்டுடைய சத்தத்துக்கு கேட்கல. ஆண்டு சொல்கிறார், அமலேக்கு அழிச்சிடுப்பா, அவங்க அந்த பாவம் ஜென்ம சுபாவம் வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ கூட சவுல் கேட்கலைங்க. என்ன பண்ணிட்டார்? கொழுமையானதை கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி நிறைய பேர் கூட அப்படி தான், பரவாயில்ல விடுங்க, இது சின்ன பாவம் தானே, இது பரவாயில்ல, ஆண்டவர் கிருபை உள்ளது தானே. பிரியமானவர்களே, கிருபை உள்ளது தான். ஆனால் அந்த கிருபை போயிடுச்சுனாக்கா சவுலுடைய நிலைமை முடிவு பரிதாபமாக போச்சு. சவுல் நாண்டு கன்று மரித்து போனான். பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குற நீங்கள், தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்கும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த கிருபையின் காலம் முடிவடை போகுது. நம்ம இருக்கிற காலம் கிரேஸ். இந்த கிருபை நமக்கு எப்படி வந்தது? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்கள், ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவன், அந்த வார்த்தையாக இருந்த கடவுள், எல்லாவற்றையும் படைத்த தேவன், ஆதியிலே தேவனோடு இருந்த ஆண்டவராய் இயேசு வார்த்தையாக இருந்தவர். யோவான் 1:3 சொல்கிறார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. பிரியமானவர்களே, எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட் பை ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். நீங்கள் உண்டாக்கப்பட்டதே அவரால். இந்த உலகத்தில் இருக்கிற மரம், செடி, கொடிகள், சூரிய, சந்திர, நட்சத்திரம் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. இஸ் எ கிரியேட்டர். அந்த உண்டாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையாக அந்த கடவுள் மாம்சத்தில் வரும்போது எப்படி வந்தாருங்களா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறந்தவராய் வந்தார். பிரியமானவர்களே, உண்மையாகவே நம்ம பாக்கியவான். இந்த கிருபை நமக்கு கட்சிச்சு, நம்ம குடும்பங்களுக்கு கட்சிச்சு. நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர், இந்த உலகத்தில் என்ன முக்கியம்? சங்கீதம் 63 தாவீது அருமையாக சொல்கிறாரு. சாம்ஸ் 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகளுமே துதிக்கும். பிரியமானவர்களே, ஜீவனை காட்டிலும், என் ஜீவன் கூட போனால் பரவாயில்ல, அவருடைய கிருபை என்னை விட்டு போகக்கூடாது. அவருடைய கிருபை அவ்வளோ பெரியது. பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னா, ஜீவனை பார்க்கலாம், மோர் தென் லைஃப், காட்ஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ். பவுலுக்கு எவ்வளோ ஊழியம் செய்தவர். அவர் சரீரத்தில் ஒரு முள் இருந்துச்சு, 3 முறை ஜெபிக்கிறார்.
ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் மகனே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கட்டும். ஆகையினால கிறிஸ்துனுடைய வல்லமை நம்ம சரீரத்தின் மூலமாக வெளிப்படும் போது அது தேவனுடைய கிருபையினால் தான். அதான் எங்கள் சங்கீதம் 63 சொல்கிறாரு, ஜீவனை பார்க்கலாம் உங்கள் கிருபை நல்லது ஆண்டவரே. அப்போது மோர் தேன் லைஃப். இந்த கிருபை எப்படி கிடைச்சிச்சு? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயின. பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்கிற நமக்கு இந்த கிருபை எப்படி கிடைச்சிச்சு? இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைச்சிச்சு. பிரியமான, நீங்கள் கேட்கலாம், பிரதர் இந்த கிருபை என்ன பிரதர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு? வை காட்ஸ் கிரேஸ் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் அஸ். ஏன் தேவனுடைய கிருபை நமக்கு ரொம்ப தேவை? ஆம் பிரியமானே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். 8ஆம் வசனத்தில் நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது, ஆதியாகமம் ஜெனிசிஸ், த புக் ஆஃப் ஜெனிசிஸ் அண்ட் சாப்டர் 6 and verses 8, ஜெனிசிஸ் சாப்டர் 6 and verse 8 சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சுங்களாம். இன்னும் ஜெனிசிஸ் சாப்டர் 6 and verse 8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்களேன், நோவா வாழ்ந்த காலத்தில் தேவன் அந்த பூமியை அழிக்கணும், அதாவது பூமி ஃபுல்லாக கெட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஆண்டு சொல்கிறார், இந்த பூமியெல்லாம் நான் அழிக்க போகிறேன், மழைனால அழிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சிச்சு. பிரியமானே, அவனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது, அவன் மனைவியினுடைய உயிர், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மருமக்கமார்கள் 3 பேருடைய உயிரை காப்பாற்ற அந்த குடும்பம் 8 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? உலகமே அழியுது, உலகமே மழை ஜலப்பிரளயம், எங்கே பாரு அழிவு. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சி. பிரியமா, இன்றைக்கி யாருக்கோ ஒருத்தருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சிருக்கிறது. இன்றைக்கி இந்த உலகம் அழிய போகிற ஒரு நிலைமையில் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசுவுடைய வருகை கிட்ட வந்துட்டு இருக்கிறோம். And we have come very near to the second coming of our Lord Jesus Christ. ஆனால் அந்த அழிவு வருவதற்கு முன்னால், உபத்திர காலம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு அந்த கிருபை கிடைச்சிருக்கா? அந்த கிருபையினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? வரப்போகிற அந்த ஆபத்திலேருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, அங்கே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We are saved is because of God's grace. Your life is because of God's grace. Today we enjoy the kingdom of God in our life is because of God's grace. Today we enjoy so many good things from God is because of God's grace. தேவனுடைய கிருபையினால் தான் இன்றைக்கி எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற நீங்கள் அவருடைய கிருபை உங்களுக்கு இழந்து போகாதீங்க. இந்த கிருபையின் காலம் முடிவடை போகுது. இப்போ கூட ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். இயேசுவுடைய கிருபை இன்றைக்கும் அவருடைய கைகள் நீட்டப்பட்டதாக, சிலுவையில் அவர் தொங்கும்போது அந்த ரத்தத்தை சிந்திக்கொண்டு தலையில் முள்முடி வைத்துக்கொண்டு நீ செய்த பாவத்துக்காக அவர் கையில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். அந்த கையில் எவ்வளோ பாவம் சேரும், அவர் கையில் ஆணி ஏற்றுக்கொண்டார். தலையில் எவ்வளோ கெட்ட எண்ணம், பொறாமை, கசப்பு, விரோதம் எல்லாம் மனதில் ஆரம்பிக்குது. அவருடைய தலையில் முள்முடி ஏற்றுக்கொண்டார். தவறான சிந்தனைகள், நம்முடைய கால்கள் போகாத இடத்துக்கு போகுது, அவர் காலில் ஆணிகள் ஏற்றுக்கொண்டார். அவர் விழாவிலே குத்தப்பட்டார். ஏன்? உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக. அந்த ஏன்னா நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர். இந்த கிருபையின் காலம் எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்குது. இந்த கிருபை இழந்துடாதீங்க. சீக்கிரத்தில் இந்த கிருபையின் காலம் முடிவடைய போகுது. this grace age is going to end, but before that be prepared. பிரியமான, இந்த கிருபை இழந்து போகாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் பிரியமான நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற நீங்கள், நான் இருப்பதா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ ஆம் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். அங்கே பவுல் சொல்கிறார், நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அது கிருபை தான் அப்படின்றாருங்க. பிறகு நம்ம பார்க்குறோம், நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை தான். ஜீவனை பார்க்கலாம் அவருடைய கிருபை நமக்கு நல்லது. பிரியமானவர்களே, ஸோ டுடே மேக் ஷோர் தட் த கிரேஸ் ஆஃப் காட், அந்த கிருபை நீங்கள் இழந்துடக்கூடாது. சவுல் மேலே தேவ கிருபை இழந்து போச்சு, ஆனால் தாவீது மேலே கிருபை இருந்ததுனால அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தலைமுறையாக ராஜாக்களாக வந்தாங்க. ஆண்டவராகிய இயேசுவே அந்த ராஜாதி ராஜாவே தாவீதுடைய வம்சத்தில் தாவீதின் குமாரனாக வந்தார். பிரியமானே, இன்றைக்கி தேவனுடைய கிருபை உங்களை நித்தியத்தை வரைக்கும் கொண்டு போகும். அது பிரசன்னமாகும்போது அந்த கிருபை தான் நம்மளை கொண்டு போகும். பிரியமானலே, அதனால டோன்ட் லூஸ் த கிரேஸ் ஆஃப் காட். எப்போவுமே பவுல் அதுக்கு தான் அட்ரஸ் பண்ணும்போதெல்லாம் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுது என்று நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது மரியாளுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சிங்களா? பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அந்த நாட்களில் வாழ்ந்து வந்தாருங்க.
ஆனால் தேவகுமாரனா இயேசு பிறக்கிறதுக்கு அங்கே மரியாளுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. லூக்கா 1ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது அங்கே லூக்கா சாப்டர் 1 and verses 30 வாசிக்கும்போது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். பாருங்களேன், மரியாளுக்குள்ள வாழ்க்கையில் அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டுக்கிறாங்கோ. தேவதூதன் சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. எப்படி அந்த கிருபை கட்சிச்சு? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாராம். பிரியமானே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பாருங்களேன். யாக்கோபு 4, ஜேம்ஸ் சாப்டர் 4 and verse 6, யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிரியமானே, தாழ்மை உள்ள நம்மங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். தாழ்மையுள்ள அவர்கள் தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். யார் தாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிருபை. இந்த கிருபை எப்படி கட்சிச்சிங்க? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை கட்சிச்சிங்க. சவுல் குடும்பத்து மேலே தேவ கிருபை போய்விட்டது. இன்றைக்கி அந்த நிலைமை நமக்கு வராதபடி இந்த நாளில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், ஆண்டவரே நான் இருப்பதும் கிருபை தான். வாட் ஐ ஆம் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஸோ அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நோவா குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கி கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்ற நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை என்ன ஆகும்? நீங்கள் ஸ்துதிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் போது கிருபை பெருகும். பெருமான ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை நல்லது. அந்த கிருபை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். ஆண்டவரே என் மேலே கிருபை ஆயிரும், இரக்கமாயிரும். கடைசியாக யாத்ரா 33ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது எக்ஸடஸ் 34 verse 6, எக்ஸடஸ் 34 verse 6, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறது போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன். ஆண்டவர் யாருங்களாம்? இரக்கம் உள்ளவருங்க, கிருபை உள்ளவருங்க. ஆண்டவர் எப்பேர் பெற்ற நீடிய சாந்தம் மிகுந்த தயவும் சத்தியமுள்ள தேவன். ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். பாருங்கள், ஆண்டவர் கோவப்பட்டு இஸ்ரேல் ஜனங்க விக்கிர ஆராதனை செய்யும்போது ஆண்டவர் கோவப்பட்டார். உடனே அழிக்கணும்னு நினைக்கும் போதோ மோசே ஜெபிக்கிறார், ஆமாம் ஆண்டவரே, உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா இந்த ஜனங்களுக்கு நீ இரக்கம் கொடுங்க அப்படின் போது ஆண்டு சொல்கிறார். பாருங்கள், எக்ஸடஸ் 33 சொல்கிறாரு 18ஆம் வசனம், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும் என்றார். அதுக்கு முன்னால் பார்க்கும்போது ஆண்டு சொல்கிறாரு, எக்ஸடஸ் 33:17, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்தறிந்திருக்கிறேன். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிக்குதுப்பா, அதனால உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், நீ சொன்ன மாதிரி நான் செய்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். இன்றைக்கி ஆண்டுடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிற நம்ம நோவாவுக்கு கிருபை கிடைச்சிச்சு. இன்றைக்கி நமக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை கிடைச்சிருக்கு. அந்த கிருபை தாழ்மையுள்ளவர்களுக்கு கொடுக்குறார். ஸோ டு நாட் லூஸ் த காட்ஸ் கிரேஸ் தட் காட் ஹஸ் கிவன் டு யூ. ஆண்டு கொடுத்த அந்த கிருபை நீங்கள் இழந்துடாதீங்க. யோனாவில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். யோனா தீர்க்கதரிசி அவர் ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டார். ஆண்டு சித்தத்துக்கு நேராக ஓடுறாரு. அங்கே அநேக ஜனங்கள்லாம் ஆபத்தில் இருக்கிறாங்க. ஆனால் யோனா ஓடுறாரு, எனக்கு இது ஊழியம் வேண்டான்னு ஓடுறார். அப்போது ஆண்டவர் அந்த மீன் வயிற்றில் யோனாவை அனுப்பும் போது தான் அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நீர் மிகுந்த இறக்கு. பாருங்கள், யோனா 4ஆம் அதிகாரம் வசனம் 2ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். ஜோனா 4:2 ஆண்டவர் மிகுந்த கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். 1,20,000 பேர் ஆண்டவர் அழிக்க மனசு வரல. எல்லாரும் உபவாசத்தை ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்த அந்த கிருபையின் காலம் சீக்கிரமாக இந்த கிருபையின் காலம் முடிய போகுது. பிறகு ட்ரிபுலேஷன் காலம் வரப்போகுது. அந்த யுகத்தில் கிருபை இருக்காதுங்க. இப்போ தான் நாம் ரட்சிப்பினால், இன்றைக்கு தான் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஏசப்பா என் மேலே கிருபையார் இரக்கமாறு நீங்கள் கூப்பிடும்போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவார். ஜெபம் பண்ணலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. ஜெபத்தோடு, ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். பரலோகத்தில் வாசம் பண்ணுற தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் காணப்படுவதாக.
ஆண்டவரே வி ஆர் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டது உம்முடைய கிருபை. நோவாவுக்கு கிருபை கிடைச்சது போல வாட் ஐ எம் இஸ் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட் என்று பவுல் சொன்னது போல் ஆண்டவரே உங்கள் கிருபின் காலத்தில் எங்களுக்கு நீ கிருபையினால் ரட்சிப்பு கொடுத்தீர். அந்த ரட்சிப்பை நாங்கள் ஆண்டவரே அந்த கிருபையை காத்துக்கொள்ள இந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஏசப்பாவும் மண்டையில் வர அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தாழ்மையுள்ள கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளருக்கு எதிர்த்து நிற்கிறான்ற வேதவசன்படி நீரை ஆஸ்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.